அதிமுக ஆட்சியில் உதயமின் திட்டத்திற்கு கையொப்பம் போட்டதை மின்கட்டண உயர்விற்கு காரணம் என்று திமுக அரசு குற்றம் சாட்டி வரும் நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி அதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். இரண்டாவது நாளாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி நேற்று கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் மின்கட்டண உயர்வுக்கு உதயமின் திட்டம் ஒப்பந்தம்தான் காரணம் என்று திமுக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதாக தெரிவித்தார். ஆனால் உதயமின் திட்டத்தில் உள்ள 3 மாதத்திற்கு ஒருமுறை மின்கட்டண உயர்வு மற்றும் விவசாய மின் மோட்டார்களுக்கு மீட்டர் ஆகிய இரண்டுகளுக்கும் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் அதனை மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட பிறகே உதயமின் திட்டத்தில் கையொப்பம் போட்டுவிட்டதாகவும் விளக்கமளித்தார். எனவே தான் அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று தெரிவித்தார். ஆனால் இதனை மறைத்து பொய் பிரச்சாரம் செய்யும் திமுக மின்கட்டணத்தை 67% உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மின்கட்டணம் உயர்ந்து போயிட்டதுன்னு பல இடத்துல நான் பேசிட்டு வரேன். அதற்கு அவர் பதில் கொடுக்கிற விதமாக ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உதய திட்டத்துல அதை ஒப்பந்தம் போட்ட காரணத்தில்தான் விலை உயர்ந்து விட்டது என்று ஒரு தவறான பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார். உண்மையிலேயே உதய திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்ற திட்டம். நாம் 2 விதிகளை நாம் நிபந்தனை விதித்தோம். 1, 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் உயர்த்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு நீக்கப்பட வேண்டும். விவசாய பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு கொடுப்பதிலே மீட்டர் பொருத்தக்கூடாது. 2 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் உதய திட்டத்தில் நாங்கள் கையெழுத்திடுவோம் என்று சொல்லி அந்த மத்திய அரசுக்கு நம்முடைய நிபந்தனையை சொன்னோம். அவரது நிபந்தனையை ஏற்று அந்த நிபந்தனை 2ஐயும் விலக்கி கொண்ட காரணத்தினால் நாம் உதய திட்டத்திலே கையெழுத்திட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். இதைத் தொடர்ந்து பர்கூரில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் திமுக அளித்த 523 தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். கல்விக் கடன் ரத்து, கேஸ் மானியம், மாதந்தோறும் மின் கணக்கீடு, டீசல் விலை குறைப்பு என எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று பட்டியலிட்டார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. பெரும்பாலான அறிவிப்புகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. இன்றைக்கு கிராமம் நிறைந்த பகுதி 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டத்திலே அந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசும் அந்த நாட்களை அதிகரிப்பதாக 100 நாள் பதிலாக 150 நாளாக அந்த வேலைவாய்ப்பை தருவதாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆயிட்டு. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் அந்த கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? டீசல் பெட்ரோல் விலை குறைக்கணும்னு சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சாங்க. அதுக்கு முன்னாடி குறைக்கல. டீசலுக்கு விலை குறைக்கல. இந்த டீசல் விலை குறையாத காரணத்தினால செலவு கூடுது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு டீசல் விலை குறைச்சாங்களா? நேற்றைய பரப்புரையின் இறுதியாக ஊத்தங்கரையில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிகள் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திமுக ஆட்சிகள் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பொது மேடையில் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று சவால் விடுத்தார். 50 மாத ஆட்சி காலத்திலே இந்த மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? இந்த விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு உங்களுடைய ஆட்சியில என்ன நன்மை கிடைத்தது? நான் ஏற்கனவே பல முறை சவால் விட்டுட்டேன். ஊத்தங்கரையில் இருக்கின்ற மக்கள் முன் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை நீங்க மேடை போட்டு பேசுங்க. அதே மேடைக்கு நான் வர்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள், நடைமுறைப்படுத்தப்பட்ட பணிகள் நாங்க பேசுறோம். மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும்.